வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா பாவங்க, அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யல. வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பல விதத்தில் நல்லது பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை ஆட்டத்தை என்னடா உலகம் இது, இந்த உலகத்தில் எல்லாமே தப்பாகவே நடக்குது. நல்லவங்களுக்கு எப்பவுமே கெட்டது தான் நடக்குது, கெட்டவங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்குது. எப்பவுமே கெட்டவங்க பொய் சொல்கிறாங்க, 420 தனவங்க தான் அப்படியே மேலும் மேலும் போயினே இருக்காங்க. நல்லவங்க அடிமட்ட வேலைக்கு போயினே இருக்காங்க. இந்த சில சூழ்நிலையில் என்ன தான் பண்ண போகிறாங்க, ஏதான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே புலம்பிட்டு வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க நிலைமையில மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்கால, அந்த இளநீர் கிடக்கிற விட்டுருன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஆனால் விடாமல் அவங்கள ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் எட்டுன்னு போய் ஒப்படைக்கிறாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கதறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுதாங்க நடக்கலை. கரெக்டாக அஞ்சலி இழுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி அஞ்சலிக்கு சிறப்பான ஒரு ஆப் வந்துச்சு. இன்னும் அஞ்சலி வயத்தில் குழந்தைன்றதுக்கு ஆதாரம் எங்கிட்ட மறந்துட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி, ஏழையா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களே ஆட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆட்டின்னு இருக்கியா மவளை, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு பதில் சொல்றிய, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போவேன். எனக்கு கொடுக்க வேண்டிய காசை எப்போ கொடுக்குற? வயிற்றுல குழந்தையே இல்லை தான், அந்த இல்லாத குழந்தைக்கே நீ இங்கே உட்காந்து சண்டை போட்டுன்னு இருக்க. ஆனால் நான் அதை வீடியோ எடுத்து வச்சுன்னு உன்னை சும்மா விட்டுனுக்கணுமா? என்னவே சண்டை நீ கொலை பண்ண பார்த்து தானே, போலாமா ஜெயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, என்கிட்ட மட்டும் இல்லடி அவங்க காலையில் உள்ள மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முகையா சொன்னதை என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல், ஐயா நான் மன்னிச்சிருங்க இவங்க காலையில் அச்சி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் வெண்மத்தை வரத்துக்குன்னு கீழே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அவங்க இருந்தால், ஏமா நீயே ஒரு 420 பக்கா கிரிமினலாக இருந்துன்னு எங்கள் மேலே பழிப்போட பார்த்தியம்மா, நீ எல்லாம் நல்லா இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட. உடனே டே என்ன வந்த இடத்துனால சவுண்ட் அதிகமாக போகுது, என்ன என்கிட்ட ஆதாரங்க ஞாபகம் இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு, நாங்களும் அதை சொல்லுவோம், போலீஸ் ஸ்டேஷன் போனால் சும்மா விட மாட்டோம், இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10 பேர் சொன்னால் நம்ப மாட்டாங்களா அவங்க, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே திருத்துன்னு ஒரு பக்கம் முழிக்கிறா. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புறதோட மட்டும் இல்லாமல் நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு மரத்தடிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போய், இப்போ எனக்கு காசு கொடுக்குறே இல்லையா, அந்த பார் வீடியோ ஆதாரம் கையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற போது கரெக்டாக நம்ம தலைவன் கார்த்தி வேறு லெவலில் வந்து படுக்கு புடுக்குன்னு சொல்லிட்டு பிடிங்கின்னு போயிடுறாரு. பிடிங்கிட்டு, என்னடா இதோ வீடியோ ஆதாரத்தை வச்சு என் பொண்டாட்டியை மிரட்டுனுங்கிற, அவ்வளோ திமிர வச்சு உனக்கு, இந்த கொசு தோலை வேறு தாங்க முடியுங்க, எங்கெங்க இந்த வரத்து கடிக்குதுன்னே தெரியல, ஏன் பொண்டாட்டியை மிரட்டேனே பொழந்து கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னடா உதட்ட அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அவன் ஒரு பக்கம் ஏதோ ஒரு சாக்கா சொல்ல, சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் கார்த்தி வந்து அந்த வீடியோ பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததும் சோழி முடிய போகுது அஞ்சலி அப்படின்னு சொல்ல, என் மேலே கார்த்திக்கு நம்பிக்கை இருக்குடா, கார்த்திக் ஒன்றும் நம்பிக்கை இல்லாமல் அந்த வீடியோ பார்த்து தான் உன் பேச்சை நம்பணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. கார்த்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என் மேலே உயிரை வச்சுன்னு இருக்காரு, அவருக்கு தெரியும் நான் யார் என்ன எவரு நொட்டு லொஸ்ஸு எல்லாமே உனக்கு நிரூபிக்கணுன்றதுக்கோசம் அவர் பாப்பாருன்னு சொல்லிட்டு நீ கனவுக்கடா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கார்த்திக்கு புல்லரிச்சு போயிடுது. ஐயோ நம்ம மனைவி நம்மளை கோபுரத்தில் வச்சு பார்க்குறாரா, அதுக்கோசமே இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவற ஒரு முடிவு எடுத்துறாரு. அடமட சம்பரணி இந்த அளவுக்கு உஸ்பேத்தி உன்னை அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்கக்கூடாம பண்ணியிருக்கா, இது தெரியாமல் மனைவி நாட்டம் அதே கேட்டுன்னு அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்காம விட்டுறாரு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், வந்தனம், மறுக்க தருக.